நாளிலே நாம் ஆசரிக்கப் போகிறதான பெந்தேகோஸ்தே நாளுக்கான வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். So, for the next few teaching sessions, I will be sharing about the Pentecost and the coming of the Holy Spirit. வருகிற வாரங்களிலே தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் இந்த பெந்தேகோஸ்தே நாளின் காரியங்களை குறித்தும் நாம் சேர்ந்து படிக்கப் போகிறோம். And today we are going to begin our training session, teaching session on Pentecost. Let us read the Acts of the Apostle, chapter 2, verses 1 to 8. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் இந்த நாளுக்கான வேத வகுப்பின் அந்த வசனங்களை வாசிக்க கேட்கலாம். When the day of Pentecost has fully come, they were all with one accord in one place. And suddenly there came a sound from heaven as of a rushing mighty wind, and it filled the whole house where they were sitting. Then there appeared to them divided tongues as of fire, and one sat upon each of them. Verse 4, and they were all filled with the Holy Spirit and began to speak with other tongues, as the Spirit gave them utterance. And there were dwelling in Jerusalem Jews, devoted men from every nation under the heaven. And when this sound occurred, the multitude came together and were confused, because everyone heard them speak in his own language. Then they were all amazed and marveled, saying to one another, "Look, are not all these who speak Galileans? And how is that we hear each in our own language in which we were born?" அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-8 பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தெய்வ பக்தியுள்ள யூதர்கள் அப்போது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி? Amen, friends. Friends, let's commit this time to the Lord in prayer. இந்த நேரத்தை ஜெபத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து நாம் ஜெபிக்கலாம். Precious Father, we want to thank you for this wonderful morning. பெற்ற பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for gathering us as one family, as your servants, to learn from your word. ஆண்டவரே, ஒரு குடும்பமாக உம்முடைய ஊழியர்களாக உம்முடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களை இப்படியாக ஒருங்கிணைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். Even as we make an attempt to study an important subject about the Holy Spirit, we pray that you will speak to us. முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் படிக்கிற இந்த வேளையிலே நீர் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, give us that listening ear. ஆண்டவரே, கேட்கத்தக்கதான அந்த செவிகளை எங்களுக்கு கொடுப்பீராக. And help us, Holy Spirit, to understand and to obey. பரிசுத்த ஆவியானவரே, இந்த சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். We recognize that without the empowerment, without the power of the Holy Spirit and the empowerment of the Holy Spirit, we cannot move in the will and purpose of God.
பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையும் இல்லாமல் பிதாவினுடைய சித்தத்திலும் தேவனுடைய காரியத்திலும் முன்னேறக்கூடாதது சாத்தியமற்ற காரியமாக இருக்கிறபடினாலே உம்முடைய உதவி நாடுகிறோம். Therefore, we rely upon you, Spirit of the living God. ஆகவே ஜீவனுள்ள ஆவியாகிய தேவனாகிய உண்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். Open our eyes and open our hearts to understand your word. உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுடைய கண்களையும் இருதயங்களையும் திறந்தருளுவீராக. In Jesus' name we pray. Amen. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Friends, like I've said, we have come to the 2025 day of Pentecost. இந்த 2025 ஆண்டிற்கான இந்த பெந்தெகோஸ்தே நாளின் அருகிலே நாம் வந்திருக்கிறோம். This is a remembrance. This day is a remembrance of what happened more than 2000 years ago during Jesus' ministry. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் நாட்களிலே 2000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த அந்த சம்பவத்தை ஒரு நினைவு கூறுகிற நாட்களாய் இந்த நாட்கள் இருக்கிறது. After the crucifixion, resurrection, and ascension of the Lord Jesus Christ, as he has promised to his disciples, the Holy Spirit came upon God's disciples. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழும்பி பரலோகத்திற்கு விற்று சென்ற பிறகு சீஷர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடியே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே ஊற்றப்படுகிற ஒரு சம்பவமாக இது காணப்படுகிறது. Pentecost means 50. இந்த பெண்டிகாஸ்ட் என்று சொல்கிற வார்த்தைக்கு 50 என்கிற அர்த்தம். 50 days after the Passover celebration that our Jesus celebrated with his disciples, the Holy Spirit, as promised, came upon his disciples who gathered in the upper room. சீஷர்களோடு கூட அந்த பஸ்கா பண்டிகை ஆசரித்த பின்பு அந்த 50 நாளுக்கு பின்பு வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் அந்த மேல் வீட்டறையிலே 120 பேர் மேல் கடந்து வந்தார். Pentecost was one of the three important Jewish festivals. யூதர்களுக்கு இருக்கிறதான முக்கியத்துவம் வாய்ந்த 3 பண்டிகைகளிலே ஒரு பண்டிகை தான் இந்த பெந்தெகோஸ்தே நாள். During this festival, Jews all over the world will journey to Jerusalem to appear before the Lord at the temple. அந்த குறிப்பிட்ட நாளிலே உலகம் அனைத்திலும் இருக்கிறதான யூதர்கள் அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே ஒருமுகமாய் கூடி வந்து தேவனுடைய ஆலயத்திலே வந்து அங்கு தேவனை ஆராதிப்பார்கள். They will bring their gifts and offering and will come and show their devotion to God in the sanctuary, in the temple. அந்த பரிசுத்த ஸ்தலமாகிய தேவாலயத்திலே கடந்து வந்து தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துகிற விதமாக அங்கு வெகுமதிகளையும் காணிக்கைகளையும் தேவ சமூகத்திலே அவர்கள் கொண்டு வருவார்கள். This is what was happening in Acts chapter 2. இதுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நடந்த சம்பவம். In Acts chapter 2, the whole city of Jerusalem was filled with people, from Jewish people from all over the world. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அங்கு தேவனுடைய ஆலயத்திலே உலகம் அனைத்திலும் இருந்த எல்லா யூதர்களும் அங்கு ஒருமனப்பட்டு வந்திருந்தார்கள். Many witnessed the outpouring of the Holy Spirit upon Jesus' disciples. இயேசு கிறிஸ்துவின் சீஷர் மேலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டதை அநேகர் கண்ணாக கண்டு சாட்சி கூறினார்கள். On that day, 3,000 people were saved and were filled with the Holy Spirit. அந்த குறிப்பிட்ட நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். And every one of them returned back home as a powerful witness. They returned back to the Roman world. அவர்கள் அனைவரும் அந்த ரோம பேரரசின் உலகத்திற்குள்ளாக கடந்து போகிற வெளியில ஒரு சாட்சியாக பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களாய் கடந்து போனார்கள். Now, we know what is Pentecost. நாம் அனைவருக்கும் இந்த பெந்தெகோஸ்தே என்று அறிந்திருக்கிறோம். Every year, some of us, or most of us, we celebrate it in our church.
அநேகராகிய நாம் இந்த குறிப்பிட்ட நாளை நம்முடைய சபைகளிலே நாம் ஆசரிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். But we need to understand, are there any things missing in our understanding of Pentecost? இப்படிப்பட்டதான பெந்தேகோஸ்தே நாளின் ஆசரிப்பிலே இந்த புரிதலிலே ஏதாகிலும் ஒரு குறைவுகள் அல்லது விடுபட்ட காரியம் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. Are there anything missing in our celebration? நம்முடைய ஆசரிப்பிலே ஏதாகிலும் குறைவுபட்ட காரியங்கள் அல்லது விடுபட்ட காரியங்கள் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். So we are going to explore about Pentecost and the coming of the Holy Spirit to understand how we should respond to the coming of the Holy Spirit. பரிசுத்தாவினர் வரும்போது எப்படியாக அவருக்கு பதிலுரை செலுத்த வேண்டும், மறுமொழி செலுத்த வேண்டும், அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதான காரியங்களை இப்போது ஆழமாக நாம் பார்க்க போகிறோம். In a series of teaching, we will together explore the outpouring of the Holy Spirit. நாம் அனைவரும் ஒருமுகப்பட்டு இதில் படிக்கும்போது எப்படி பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட காரியத்தின் ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். And also the importance of this outpouring, the significance of this for the church. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டதின் நோக்கமும் சபைக்கு எப்படி இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலை சிறந்த காரியமாயிருக்கிறது என்பதை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். We know that this incident often emphasizes the power of the Spirit to empower the believers for witness and ministry. எப்போதெல்லாம் இந்த சம்பவத்தை குறித்து பார்க்கிறோமோ அது அதாவது விசுவாசிகளை பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். We also understand that when the people were united and as they were gathering, then the Spirit came upon them. இங்கு நான் பார்க்கிறோம், ஜனங்கள் ஒருமுகப்பட்டு கூடி வந்த போது ஆவியானவர் அவர் மேலே கடந்து வந்தார் என்பதாக. We also understand that we need the Holy Spirit's presence as a guidance in our daily life. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்த வழி நடத்துதலும் நம்முடைய அனுதின வாழ்க்கையின் வழி நடத்துதலுக்கு மிகவும் அத்தியாவசியமானவராக காணப்படுகிறதை நாம் உணர்கிறோம். This day of Pentecost is a divinely appointed day. இந்த பெந்தேகோஸ்தே நாளானது ஒரு தெய்வீக தன்மையினாலே நியமிக்கப்பட்ட ஒரு நாளாக காணப்படுகிறது. It was not appointed by man but by the hand of God. இது மனிதனால் அல்ல, தேவனுடைய கரத்தினாலே இது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காலமாய் காணப்படுகிறது. Pentecost is a divine appointment, a sacred day that was established thousands of years ago. அநேக ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக தெய்வீக தன்மையினாலே நிர்ணயிக்கப்பட்ட தெய்வீக ஒரு நாளாய் இந்த நாள் காணப்படுகிறது. But on that particular Pentecost, when the Holy Spirit came, some very specific things took place. அந்த குறிப்பிட்ட நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட போது மிகவும் குறிப்பிடத்தக்க காரியங்கள் நடந்தது. That day, the heaven opened and heavenly fire came down upon God's people. அந்த நாளிலே பரலோகம் திறக்கப்பட்டதாகவும் பரலோகத்தின் அக்கினி தேவ ஜனங்கள் மேலே இறங்கினதையும் நாம் பார்க்கிறோம். And on that day, the Spirit of the living God descended upon the disciples of Jesus. அந்த குறிப்பிட்ட நாளிலே இயேசுவின் சீஷர்கள் மேலே அந்த பரிசுத்த ஆவியாகிய ஜீவனுள்ள ஆவியானவர் கடந்து வந்தார். And that day, the fearful disciples became fearless men of God. அந்த குறிப்பிட்ட நாளிலே பயந்தாங்கோலிகளாக பயமுள்ளவர்களாய் காணப்பட்ட சீஷர்கள் பயமற்றவர்களாகவும் பலனுள்ளவர்களாகவும் மாறினார்கள். That day was a day set apart for the disciples of Jesus. அந்த குறிப்பிட்ட நாள் சீஷர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு விசேஷமான நாளாக காணப்பட்டது. It was set apart for the watchful and the obedient. விசேஷமாக பிரித்தெடுக்கப்பட்ட நாளாயும் விழிப்புணர்வு உள்ளவர்களாகவும் இருக்கும்படிக்காக ஒரு ஒதுக்கப்பட்ட நாளாய் காணப்பட்டது.
It was the day the ordinary people, the ordinary believers of Jesus Christ, in Jesus Christ, became instruments of divine power. இயேசுவின் சீஷர்களாய் இருந்த அவர்கள் சாதாரணமான மனுஷர்களாய் இருந்தவர்கள் கர்த்தருடைய கரத்திலே உபயோகப்படுத்தப்படுகிற பாத்திரங்களாக மாற்றப்பட்ட நாளை அது காணப்பட்டது. On that day also, the disciples were gathered into the living, breathing body of Christ, the church. விசேஷமாக அந்த நாளிலே சீஷர்கள் சுவாசிக்கிற ஜீவிக்கிற சபையின் அங்கத்தினர்களாக மாற்றப்பட்ட நாளை அது காணப்பட்டது. Amen. Many say that is the birthday of the church of Jesus Christ. அநேகர் இப்படியாக சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவின் சபையாகிய அந்த மணவாட்டி சபையாக பிறந்த நாள் அன்று என்று சொல்லப்படுகிறது. I believe that on the cross, Jesus redeemed this body of Christ. இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில் மரிக்கிற அந்த வேளையிலே இந்த கிறிஸ்துவின் சபை மீட்டெடுத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். But on the day when the Holy Spirit came, the church, the disciples was fused together to become the church, the ecclesia, the body of Christ. அந்த குறிப்பிட்ட நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது சீஷர்கள் அனைவரும் கூடி வந்து சேர்ந்த ஒரு சபையாகிய அங்கத்தினராய் சேர்ந்த நாளாக இருந்தது. So when we gather, when believers gather together, that day the Holy Spirit is there in our midst. தேவ பிள்ளைகள் ஆகிய விசுவாசிகள் அனைவரும் கூடி வருகிறதான அந்த நாளிலே அனைவரும் கூடி வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மத்தியிலே இருக்கிறார். So every time when we gather together in Jesus' name, the Holy Spirit's presence is in our midst in a powerful way. இப்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு முறையும் நாம் கூடி வரும்போது பரிசுத்த ஆவியின் வல்லமை அபரிவிதமாக நம்மத்திலே காணப்படுகிறது. Every time we come together, that is Pentecost because of the Holy Spirit. ஒவ்வொரு முறையும் இப்படியாக நாம் கூடி வரும்போது அந்த நாட்கள் பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவத்தின் நாளாக அதே நாளாய் தான் காணப்படுகிறது. Amen. So my dear friends, a little bit more about the Pentecost in the Jewish culture. யூதர்களின் கலாச்சாரத்தின் அடிப்படையிலே இந்த பெந்தெகோஸ்தே நாளின் முக்கியத்துவங்களை நாம் பார்க்க போகிறோம். Pentecost is known as Shavuot in the Hebrew language, in the Jewish culture. எபிரேய மொழியிலே எபிரேய கலாச்சாரத்திலே இந்த நாளை ஷவாட் என்று அழைக்கப்படுகிறது. It was an appointed time ordained by God. இந்த குறிப்பிட்ட நாள் தேவனாலே முன்பாகவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தெய்வீக நாளாக காணப்படுகிறது. In the Old Testament, during the time of Moses gave the 10 commandments to God's people. பழைய ஏற்பாட்டிலே மோசேயானவர் இந்த 10 கட்டளைகளை தேவ ஜனங்களுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். The people who left Egypt and they were now gathered in Mount Sinai. இந்த ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியேறி இப்போது சீனாய் மலையிலே அங்கு ஒருமுகப்பட்டு இருக்கிறார்கள். After that, God instructed Moses and the people of Israel to build the tabernacle and the ark of the covenant. அதன் பிறகு ஆசாரிப்பு கூடாரத்தையும் உடன்படிக்கை பெட்டியும் அங்கு உண்டாக்கும்படிக்கு அங்கு தேவன் கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். And God instructed Israel how to live and devote themselves to God. எப்படி தேவனுக்கு முன்பாக ஒரு தேவ பயபக்தியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதான வழிமுறைகளை தேவன் அவர்களுக்கு அங்கு கட்டளையிடுகிறார். So God appointed times for them to celebrate or observe important seasons in the life of the Jewish people. ஆகவே யூத ஜனங்களுடைய வாழ்க்கையில இப்படியாக குறிப்பிட்ட நாட்களிலே விசேஷ தினங்களாக தேவனுக்கு ஆசரிக்க வேண்டிய காரியங்களே நாட்களையும் பண்டிகைகளையும் தேவன் அவர்களுக்கு அங்கு நிர்ணயம் பண்ணுகிறார். One such time is Pentecost or Shavuot.
அப்படியான அந்த ஆசரிப்புகளிலே ஒரு ஆசரிப்பு தான் பெந்தகோஸ்து என்று சொல்லப்படுகிற அந்த ஷவாட் தினமாக அழைக்கப்படுகிறது. It in Leviticus chapter 23, verse 21, it is called the feast of the first fruit. லேவியராகமம் 23:21 எப்படியாக நாம் வாசிக்கிறோம், அந்த நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூட வேண்டும் என்று சொல்லப்படுகிற முதற்கனிகளை கர்த்தர் சமூகத்திலே கொண்டு வந்து ஆசரிக்கிற நாளை அது காணப்படுகிறது. So it is a special time where it's an appointed time where the people gather together to worship the Lord. அந்த முன்குறிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட நாளிலே ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வந்து தேவனை ஆராதிக்கிற ஒரு நாளாய் அந்த நாள் காணப்படுகிறது. So Pentecost is not a man-made tradition. ஆகவே இந்த பெந்தெகோஸ்தே நாள் என்பது மனிதனாலே உருவாக்கப்பட்ட ஒரு பாரம்பரியத்தின் ஒரு நாளாக இது இல்லை. But it is a holy convocation. It's a holy gathering in which the Lord meets his people in a powerful and prophetic way. தேவன் தம்முடைய ஜனங்களை தீர்க்க தரிசனமான விதத்திலும் வல்லமையான விதத்திலும் சந்திக்கிறதான தெய்வீகத்தினாலே முன்குறிக்கப்பட்ட ஒரு விசேஷமான நாளாக இந்த நாள் காணப்படுகிறது. So remember, friend, Pentecost is not a man-made activity, but God ordained, appointed activity. இந்த பெந்தெகோஸ்தே நாள் என்பது மனுஷனால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நாள் அல்ல, மனிதனாலே ஆசரிக்கிறவராக அல்ல. இது தேவனாலே முன்குறிக்கப்பட்டு ஒரு தெய்வீக தன்மையுள்ள நாளாக தேவனாலே நிர்ணயிக்கப்பட்ட நாளாக இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவிலே வைக்க வேண்டும் நண்பர்களே. So even today, as we gather in obedience to the invitation of the Lord, the Holy Spirit is present in our midst. ஆகவே இப்படிப்பட்ட இந்த நாளிலே நாம் ஒருமுகப்பட்டு கூடி வரும்போது நம்மை கீழ்ப்படுத்தி தாழ்த்தி அந்த அழைப்புக்கு இணங்கி தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட இந்த நாளிலே நாம் கூடி வர வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். Amen. I want to share another interesting fact about Pentecost, about Shavuot. அது மாத்திரமில்லை, இந்த ஷவாட் என்று சொல்லப்படுகிறது இந்த பெந்தெகோஸ்தே நாளை குறித்து இன்னும் உற்சாகம் மூட்டக்கூடிய ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். Do you know that the 10 commandments were given to the Jewish people 50 days after they left Egypt, or 50 days after the first Passover festival? அதாவது இந்த 10 கட்டளையானது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வந்த அந்த 50 நாளுக்கு பிறகு கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, பஸ்கா பண்டிகை ஆசரித்த அந்த 50 நாளுக்கு அடுத்த நாளிலே இந்த பெந்தெகோஸ்தே இந்த 10 கட்டளை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. The first Passover feast was celebrated in Egypt, and after 50 days, as they were gathering in Mount Sinai, God gave them the 10 commandments. முதலாவது பஸ்கா பண்டிகையானது அந்த எகிப்து தேசத்தில் ஆசரிக்கப்பட்டது. அந்த பஸ்கா பண்டிகை ஆசரித்து அவர்கள் வெளியே வந்த அந்த 50 நாளுக்கு பிறகு அடுத்த நாளிலே இந்த 10 கட்டளையானது அவர்களுக்கு சீனாய் மலையிலே அங்கு கொடுக்கப்பட்டது. Similarly, the Lord Jesus celebrated Passover with his disciples in Jerusalem. இதற்கு ஒப்பனையாகவே இயேசு கிறிஸ்துவானவரும் எருசலேமிலே தன்னுடைய சீஷர்களோடு கூட இந்த பஸ்கா பண்டிகை ஆசரித்த பிறகு after 50 days, the Holy Spirit, the promised Holy Spirit, came upon the disciples. அந்த 50 பஸ்கா பண்டிகை நாட்களுக்கான அந்த 50 நாட்களுக்கு பிறகு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சீஷர் மேலே ஊற்றப்பட்டார். God gave the Holy Spirit in the upper room in Jerusalem. எருசலேமின் மேல் வீட்டறையிலே தேவன் அவர்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை தந்தருளினார். On the day of Pentecost. அந்த குறிப்பிட்ட நாளாகிய பெந்தெகோஸ்தே நாளிலே.
So both these incidents represents 50 days after Passover. ஆகவே இந்த இரண்டு சம்பவங்களும் இந்த பஸ்கா பண்டிகைக்கு பிறகு அந்த 50 நாட்களுக்கு பிறகு நடந்த சம்பவங்களாய் காணப்படுகிறது. Both these incidents, God performed wonderful, great miracles and works in the lives of his people. நம்முடைய ஜனங்களின் வாழ்க்கையிலே இந்த ரெண்டு சம்பவங்களின் நாட்களிலே தேவன் மகத்துவமான அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்தருளினார். Now, during the time of Pentecost, the coming of the Holy Spirit, something happened on this day. அந்த பெந்தெகோஸ்து நாளிலே ஒரு குறிப்பிட்ட சம்பவம், குறிப்பிட்ட காரியம் அங்கு நடைபெற்றது. Something happened that will change the history of the world forever. உலக வரலாற்றை நிச்சயமாக மாற்றக்கூடியதக்கதான சம்பவம் அந்த குறிப்பிட்ட நாளிலே நடந்தது. In John chapter 14, verses 16 and 17, Jesus promised that God will give the Holy Spirit to his people. யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 15-16 வசனத்திலே வாக்குப்பட்டதாகிய பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பேன் என்று அங்கு வாக்கு பண்ணினதை நாம் பார்க்கிறோம். Verses 16 and 17, and I will pray the Father, and he will give you another helper, that he may abide with you forever, the Spirit of truth, when the world cannot receive, whom the world cannot receive, because it neither sees him nor knows him. But you know him, for he dwells with you and will be with you. யோவான் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். Amen. And this is what changed the world. இந்த காரியம்தான் உலகத்தையே மாற்றின ஒரு காரியமாய் காணப்படுகிறது. The Holy Spirit came into the lives of God's people, God's disciples. தேவ ஜனங்கள் மேலே தேவனுடைய அந்த சீஷர் மேலே பரிசுத்த ஆவியானவர் கடந்து வரும்போது and special power beyond human experience these disciples exercised after the coming of the Holy Spirit. இந்த சீஷர் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது ஒரு வல்லமை பெற்றுக் கொண்டார்கள். மனித தன்மையில விவரிக்க கூடாததான ஒரு மாபெரும் வல்லமை அவர்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. After the coming of the Holy Spirit, the weaknesses of man are no more a stumbling block. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே கடந்து வந்தபோது அவர்கள் மத்தியில் இருந்ததான பலவீனங்கள் அவர்களுக்கு தடை கற்களாகவே அதன் பிறகு காணப்படவில்லை. These weak individuals rose up to fulfill the plan of God. தனிப்பட்ட விதத்திலே பலவீனமாய் காணப்பட்டவர்கள் கர்த்தருக்காக எழும்பி நிற்கிற மாபெரும் சாட்சிகளாக மாறினார்கள். It was through these disciples and many more after who will come afterward, they conquered the world for Jesus. இந்த சீஷர்களும் இதற்கு பின்பாக வந்த அவர்களுடைய அந்த மற்ற சீஷர்களும் சந்ததியினரும் இயேசு கிறிஸ்துவுக்காக உலகத்தை ஜெயமெடுத்த நபர்களாய் காணப்பட்டார்கள். Jesus conquered the entire world. இயேசு கிறிஸ்துவானவர் முழு உலகத்தையும் அவர் அங்கு ஜெயித்தவராய் காணப்படுகிறார். There was no war and there was no soldiers. அங்கு யுத்தம் இல்லை, போர் வீரர்கள் இல்லை. There was no army and there was no weapons. அங்கு எந்த ஆயுதங்களும் இல்லை, படைகளும் இல்லை. Simple man, disciples of Jesus, simple man filled with the Holy Spirit. எளிமையான நபர்களாக இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட நபர்கள். Simple men and women like you and me. உங்களையும் என்னையும் போன்ற மனிதர்கள், ஆண்கள், பெண்கள் அவர்கள்.
when they can rise up and reach the world for Jesus, the same Holy Spirit who lives in you and me today can help us to do the same. அப்படிப்பட்ட நபர்கள் மேலே பரிசுத்த ஆவியினர் வந்தபோது உலகத்தை இயேசுக்காக அவர்கள் ஜெயம் எடுத்தபடினாலே இப்போது இருக்கிறதான நம்மாலும் அதை செய்ய சாத்தியமாயிருக்கிறது. ஏனென்றால் நமக்குள்ளும் பரிசுத்த ஆவியினர் இருக்கிறார். My dear friends, my dear brothers and sisters, எனக்கு அருமையான நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, when the Holy Spirit came the first time, it changed the world forever. ஒருமுறை பரிசுத்த ஆவியினர் முதல் முறையாக அவர்கள் மேலே வந்திருந்த போது உலகத்தை நித்தியமாய் மாற்றத்தக்கதான அந்த வரலாற்று மிக்க சம்பவம் ஏற்பட்டது. Today, as we celebrate Pentecost, we should remind ourselves that we are the agent of change in the world. ஆகவே இன்றைக்கு இந்த பெந்தெகோஸ்தே நாளை ஆசரிக்க போகிறதான நாமும் இந்த நாளுக்கான அந்த தேவனுடைய பிரதிநிதிகளாய் உலகத்தை மாற்றத்துக்குள்ளாக கொண்டு வருகிற நபர்களாய் நாம் காணப்படுகிறோம். Amen. So we are the agent of change. God is empowering today to fulfill his purpose on earth. தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றுகிறதான தேவனுடைய பிரதிநிதிகளாக நாம் இந்த உலகத்திலே நாம் காணப்படுகிறோம். I am happy and proud to tell you God has his eyes on IMT to bring about his will and purpose. நம்முடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் IMTயிலே தேவன் நிறைவேற்றுவதற்காக இந்த காரியங்களை நடப்பித்திருக்கிறார் என்று சொல்வதிலே நான் மகிழ்ச்சியும் பெருமையும் படுகிறேன். My dear brothers and sisters in Christ, எனக்கு அருமையான கிறிஸ்துக்குள் இருக்கிற சகோதர சகோதரிகளே, the Holy Spirit is empowering us today. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையினாலே நம்மை எடை கட்டுகிறார். The Holy Spirit is raising us up today. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை எழுப்புகிறவராய் இருக்கிறார். To be the agent of change in India and in around the world. இந்தியாவிலும் உலக மனிதத்திலும் இருக்கிற அந்த நாடுகளிலும் நாம் மாற்றத்தை கொண்டு வருகிற தேவனுடைய பிரதிநிதிகளாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். We are invited, we are called to obey and submit to the Lord. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவும் ஒப்பு கொடுக்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to discipline ourselves, to listen to God and sit and obey. அவருடைய சத்தத்தை கேட்டு அமர்ந்து கீழ்ப்படிந்து நடக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். As I was preparing this message for you, I have decided to obey. I have decided to listen to the voice of the Holy Spirit. நான் உங்களுக்காக இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதான வேளையிலே என்னை தானே நான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுத்தி அவருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு அவருடைய சமூகத்திலே அமர்ந்தேன். As I was preparing this message for you, the Holy Spirit ministered to me. உங்களுக்காக இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதான அந்த வேளையிலே தானே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஊழியம் செய்தார், என்னோடு இடைப்பட்டார். The Holy Spirit spoke to me and said, Ilanko, you are struggling with weaknesses in your life. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு, இளங்கோ, உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ ஒரு சில பலவீனங்களின் மத்தியிலே நீயும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். You are crying to me, why is that so many things are not fulfilled in your life? ஏன் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நிறைவேறவில்லை என்று என்னை நோக்கி நீ கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறாய். You are crying to me to receive victory in your life and ministry. உன்னுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளும்படி நீ என்னுடைய சமூகத்திலே கதறி கொண்டிருக்கிறாய். I have already given all this to you through the empowerment of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் மூலமாக இதையெல்லாம் ஏற்கனவே நான் உனக்கு கொடுத்து விட்டேன். Go discipline yourself, submit and seek me fervently.
ஆகவே உன்னைத்தானே நீ போய் ஒழுங்குபடுத்திக் கொண்டு திடமாக என்னை பின்பற்றி வா, என்னை தேடு என்று ஆண்டவர் இடைப்பட்டார். All you need to do is to seek me passionately. நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், வைராக்கியமோடு கூட நீ என்னை தேடுகிறவனாக காணப்பட வேண்டும். I will tell you what you need to pray, what you need to ask me. நீ என்னிடத்திலே எதற்காக ஜெபிக்க வேண்டும், எதை கேட்க வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லுவேன். As I share with you through the Holy Spirit, and when you pray, you will receive it. பரிசுத்த ஆவியானவராக என்னிடத்தில் நீ கேட்கும் போது நீ அதை பெற்றுக்கொள்ளும்படி நான் அதை உனக்கு தந்தருளுவேன். And immediately I thank the Lord for that revelation. இப்படிப்பட்ட அந்த வெளிப்பாடு எனக்கு கிடைத்த உடனே நான் தேவனுக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்தேன். It's a simple revelation that we all know. இது எல்லாருக்கும் அறிந்திருக்கிறபடி இது ஒரு எளிமையான வெளிப்பாடு என்பதை அறிந்திருக்கிறோம். But what we don't do is that we don't dedicate ourselves to sincerely, to fervently seek God. ஆனால் காரியம் என்னவென்றால், இதை நாம் அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரை தேடாமல் விட்டுவிடுகிறோம். தொடர்ச்சியாக அவரை நாம் தேடுவதில்லை. My dear friends, I want to encourage you and myself today. என்னோடு கூட சேர்த்து நான் உங்களையும் இதன் வாயிலாக உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். The Holy Spirit who dwells in us, நம் மத்தியிலே வாசம் செய்கிறதான அந்த பரிசுத்த ஆவியானவர், the Holy Spirit who empowers us, நம்மை பலப்படுத்தி இடைக்கட்டுகிறதான பரிசுத்த ஆவியானவர், the Holy Spirit who strengthens and gives us gifts, நம்மை வரங்களினாலும் பலத்தினாலும் இடைக்கட்டுகிறதான பரிசுத்த ஆவியானவர், is the same Holy Spirit who came on Pentecost day on the disciples. சீஷரின் மேலே கடந்து வந்த அந்த பெந்தெகோஸ்து நாளில் இறங்கி வந்த அதே ஆவியானவராகவே அவர் இன்றைக்கும் இருக்கிறார். That same Holy Spirit is able to give us boldness. அதே ஆவியானவர் இன்றைக்கும் நமக்கு அந்த பலத்தை, அவருக்கு தைரியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். That same Holy Spirit wants to anoint us today with gifts and talents to serve God. அதே ஆவியானவர் இன்றைக்கும் நம்மை வரங்களினாலும் தாளந்துகளினாலும் நிரப்பி நம்மை உபயோகப்படுத்த விரும்புகிறார். The same Holy Spirit wants to give us wisdom, wants to give us understanding how we should move, walk and serve. அதே ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு அந்த ஞானத்தையும் புரிதலையும் பகுத்தறையும் கொடுத்து எப்படி நாம் முன்னேற வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்க வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார். This is what God wants us to hear. இன்றைக்கு இதைதான் நாம் கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The Holy Spirit who came upon us established a new covenant in our lives. நம்மேலே கடந்து வந்த ஆவியானவர் நம்மை திடப்படுத்தி நம்மேலே ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். This is what Jeremiah meant when he in Jeremiah 31 verse 33. எரேமியா 31:33 இதைதான் அங்கு எரேமியா நமக்காக அங்கு நினைவுபடுத்துகிறார். But this is the covenant that I will make with the house of Israel after those days, says the Lord. I will put my law in their minds and write it on their hearts, and I will be their God, and they shall be my people. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். My dear friends, this is what is happening in our lives today. கருமையான நண்பர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. A new covenant is established in our lives. நம்முடைய வாழ்க்கையில இந்த புதிய உடன்படிக்கையானது நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கிறது.
Every one of you is invited to come into the new covenant. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக வரும்படிக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். This new covenant is sealed not on tablets of stone like the 10 commandments, but on the hearts of men and women. இந்த புதிய உடன்படிக்கையானது அந்த 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்ட அந்த கற்பலகைகளிலே எழுதப்படவில்லை, மாறாக மனிதர்களாகிய நம்முடைய இருதயங்களிலே அது எழுதப்பட்டிருக்கிறது, முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. Amen. God is carving the new covenant in your heart and in my heart. இன்றைக்கு அந்த புது உடன்படிக்கையிலே பங்கு கொள்ள அந்த உடன்படிக்கையானது உங்களையும் என்னையும் நம்முடைய இருதயங்களில் அதை வரவேற்கிறதா இருக்கிறது. That is why we are separated. We are set apart by the Holy Spirit. ஆகவேதான் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவராலே தனிமைப்படுத்தப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். We are not to seek popularity. இந்த புகழ்ச்சி பெற்றுக்கொள்வதற்காக தேடுவதற்கு இந்த காரியங்கள் அல்ல. We are not to seek possessions. ஏதோ ஒரு காரியங்களை சம்பாத்தியம் பண்ணுவதற்காக, கொள்ளை பொருளாக கொண்டு கொள்வதற்காக அல்ல. We are not to seek power for ourselves and to show off. நமக்காக ஏதோ ஒரு வல்லமைகளை பெற்றுக்கொண்டோம் என்று மற்றவர்களுக்கு பிரசித்தப்படுத்துவதற்காகவும் அல்ல. We are separated to humble ourselves before the Lord and wait upon His empowerment. அவருடைய சமூகத்திலே நாமே தாழ்த்தி காத்திருந்து அந்த வல்லமை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். My dear friends, seek the Lord sincerely. Let the Holy Spirit guide you. Then you will know the power that is coming upon you and me. ஆகவே நண்பர்களே, கர்த்தருடைய சமூகத்தை நாம் தேடுவோம். அவருடைய சமூகத்திலே நாம் உண்மையாய் தேடும்போது கர்த்தருடைய வல்லமை நம்மை இடை கட்டுகிறதாய் காணப்படும். I will be speaking more on these in the coming days. வருகிற நாட்களிலே இதை குறித்து இன்னும் நான் அதிகமாய் பேச போகிறேன். Please pray for me as I prepare, as I search for materials to share with you. ஆகவே எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதற்கான சத்தியங்களை நான் படிக்கும்போது அதை தேடி ஆராய்ந்து அறிந்து கண்டெடுக்க எனக்கு கிருபைகள் கிடைக்கும்படிக்காக. I must not preach the wisdom of man. நான் ஏதோ ஒரு மனித ஞானத்தை நான் பிரசங்கிக்க கூடாது. But I must share the revelation of God. நான் தேவனுடைய வெளிப்பாடுகளை நான் பகிர்ந்து கொள்கிறவனாக காணப்பட வேண்டும். The second thing that happened when the Holy Spirit came upon them. அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தபோது இரண்டாவது சம்பவம் நடந்தது. The fire of God that came upon Mount Sinai, that same fire came upon every human being gathered to receive it. சீனாய் மலையிலே அந்த தேவனுடைய அக்கினி அந்த நாளிலே கடந்து வந்தது போல இந்த நாளிலும் மனிதர்கள் மீது அதே அக்கினியானது கடந்து வந்தது. There were people gathering in the upper room waiting for the promises of God. அன்றைக்கு மேல் வீட்டரிலே தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி அவர்கள் அங்கு காத்து கொண்டிருந்தார்கள். As we pray and wait patiently for the promises of God in fasting and prayer, then the fire that came upon Mount Sinai will come upon you. ஆமென். ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் கூட தேவ சமூகத்திலே நம்மை தாத்தி நாம் காத்திருக்கும் போது அந்த சீனாய் மலையிலே இறங்கி வந்ததான அதே அக்கினி நம்மேலும் கடந்து வருகிறதாய் காணப்படுகிறது. The same fire, my friends, that came then will come today. அதே அக்கினி நண்பர்களே, அன்றைக்கு கடந்து வந்த அந்த அக்கினியானது இன்றைக்கும் நம்மேல கடந்து வரும். The same wind that hovered over the waters in Genesis chapter 1 verse 2 is hovering over us today.
ஆதியாகம் 1:2 நாம் பார்த்த அந்த ஆவியானுடைய அசைவாடுதல் இன்றைக்கும் அதே ஆவியானுடைய அசைவாடுதல் நம்மேலே கடந்து வரும். On that day in Genesis, the Spirit of God was hovering over the waters. ஆதியாகம் 1:2 நாம் பார்க்கிறோம், அங்கு தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தவர் இன்றைக்கும் கடந்து And வருகிறவராயிருக்கிறார். today, that whole same Spirit is hovering over the church. இன்றைக்கு அதே ஆவியானவர் நம்முடைய சபைகளின் மேலும் அவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். Amen. ஆமென். Then the same fire that spoke to Moses from the burning bush now fell upon the followers of Jesus, of Yeshua. இன்றைக்கு அந்த அந்த புதரிலிருந்து புதரின் மேல இறங்கினதான அதே அக்கினியானது தம்மை பின்பற்றி வருகிறதான சீஷர்கள் மேலும் இயேசுவா அவர்கள் மேலும் இப்போது அந்த தேவனுடைய பிள்ளைகள் மேலும் கடந்து வருகிறதா இருக்கிறது. God spoke to Moses through the burning fire. ஆண்டவர் மோசையோடு கூட அந்த முட்புதரில் இருந்து அவர் பேசினார். On the day of Pentecost, that same fire came upon the disciples. பெந்தெகோஸ்தே நாளிலும் அதே அக்கினிமயமான ஆவியானவர் அவர்கள் அந்த சீஷர் மேலே கடந்து வந்தார். And today, God sends the same Holy Spirit upon us and will speak to us. இன்றைக்கும் அதே ஆவியானவர் அதே அக்கினியினாலே நம்மை நிரப்பி நம்மோடு கூட பேசுகிறவரா இருக்கிறார். Do you hear the voice of the Lord? இன்றைக்கு நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்கிறீர்களா? Do you hear the voice of the Holy Spirit? இன்றைக்கு நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்கிறீர்களா? Sometimes we always pray, Lord, the Lord speaks to me in a quiet voice. அன்னைக்கு நேரத்தில் இப்படியாக நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் மென்மையான சத்தத்தோடு பேசுகிறவரா இருக்கிறார் என்று சொல்கிறோம். We pray the Holy Spirit is speaking to me in a quiet voice. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நாம் ஜெபிக்கும் போது சொல்லுகிறோம். If the Lord speaks to you in a quiet voice, if the Holy Spirit speaks to you in a quiet voice, you and we cannot hear. பரிசுத்த ஆவியானவரும் தேவனும் நம்மோடு கூட அந்த மெல்லிய சத்தத்தோடு பேசும்போது நம்மால அதை கேட்க முடியாது. Because the sound from the world is so loud that we cannot hear God. ஏனென்றால் இந்த உலகத்தின் சத்தங்கள் பெரிதாய் அதிகமாயிருக்கிறபடினாலே தேவனுடைய சத்தத்தை இன்றைக்கு நம்மால கேட்க முடிவதில்லை. The problems and challenges and difficulties we face in the world is so loud that we will not hear the voice of God. இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே சந்திக்கிற போராட்டங்களும் கஷ்டங்களும் இடர்பாடுகளும் சவால்களும் தேவனுடைய சத்தத்தை நம்மால கேட்க கூடாதபடிக்கு தடை செய்கிறதா காணப்படுகிறது. My dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, I have my share of problems even today. இன்றைக்கும் கூட என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கான அந்த இடர்பாடுகள் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. So much that sometimes I cannot hear God's voice. அது அதிகமா இருக்கிறபடினால அநேக நேரம் என்னாலும் கூட தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாமல் போய்விடுகிறது. But despite that, if I can hear God's voice, that means God is speaking loudly. அதன் மத்தியிலும் நான் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனா இருக்கிறபடியினால் என்ன அர்த்தம் என்றால் தேவன் பெருந்தொனியோடு பெரு சத்தத்தோடும் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். My dear brothers and sisters, the Holy Spirit will speak to you clearly and loudly so that you can listen. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட தெளிவாயும் சத்தமாயும் நீங்கள் புரிந்து கொள்ளுகிற விதத்திலே உங்களோடு கூட அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். That same fire will speak to us today. அதே அக்கினியானது இன்றைக்கும் நம்மோடு கூட அது பேசுகிறதாய் காணப்படுகிறது. Apostle Peter preached boldly before the crowd.
அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த ஜனங்களுக்கு முன்பாக தைரியமாய் அவர் பிரசங்கித்தார். It was this same Peter, because of fear, he denied the Lord 3 times. இதே இந்த பயந்த பேதுருதான் ஆண்டவரை 3 முறை அவர் மறுதலித்தார். It was this Peter, he was hiding with the disciples in the upper room. இந்த பேதுரு அந்த மேல் வீட்டரிலே சீஷர்கள் மத்தியிலே அங்கு அவர் ஒளிந்து கொண்டு இருந்தவராய் காணப்பட்டார். They were scared. What if the authorities come and capture them and even kill them like their leader, Jesus Christ? ஒருவேளை அந்த அதிகாரிகள் வந்து நம்மையும் இயேசுவை கொன்று போட்டது போல நம்மையும் கொன்று போட்டு விடுவார்களோ என்ற அந்த பயத்தோடு இருந்தார்கள். But that fear disappeared and changed into boldness when the Spirit of God came upon them. அந்த பயமானது அவர்களை விட்டு கடந்து போய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதினால் அந்த தைரியத்தினாலே நிரப்பப்பட்டார்கள். He stood before the crowd and shouted, "Repent, and you will receive the gift of the Holy Spirit." இப்படியாக பேதுரு எழும்பி நின்று தைரியத்தோடு கூக்குரலிட்டு பிரசங்கித்தார், நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். He told the people what they have done to Jesus and told them to repent so that they will be forgiven and saved. ஜனங்களை பார்த்து நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்தீர்கள் என்பதை அவர்கள் சொல்லி, நீங்கள் செய்த காரியத்தை நிமித்தம் நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று பேதுரு அவர்களுக்கு சொன்னார். But praise be to God, on this day 3,000 souls were saved. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அந்த குறிப்பிட்ட நாளிலே 3000 ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். This is Pentecost. இதுதான் பெந்தகோஸ்தே. This is the celebration of the first fruit of the harvest. இதுதான் அந்த அறுவடை செய்கிற நாட்களின் கனியாகிய அந்த முதற்கனி இதுவாக தான் காணப்படுகிறது. The 3,000 souls that were saved are the first fruits of the church harvest. அந்த சபை நாளிலே 3000 ஜனங்கள் அன்றைக்கு அறுவடை செய்யப்பட்டு முதற்கனியாகிய கர்த்தருடைய சமூகத்திலே ரட்சிப்படைந்தார்கள். So the church, which was 120, has become 3,120. 120 பேராய் இருந்தவர்கள் அந்த நாளிலே 3120 பேராய் மாறிவிட்டார்கள். The church grew so many times on that one day. அந்த ஒரே நாளிலே சபையானது மிக பெருத்த அளவில் அது பெருகி வளர்ந்து விட்டது. My dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, my dear pastors and friends, எனக்கு அருமையான போதகர்களே, நண்பர்களே, when the Holy Spirit can do it on that day of Pentecost, the Holy Spirit can do today in your life and in my life. ஆமென். அந்த நாளிலே தானே பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாரானால் இன்றைக்கும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்களை ஆவியானவர் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். Sometimes we are so busy organizing and planning, but failing to wait upon the Lord for the harvest. அநேக நேரத்தில் இப்படியாக நம்முடைய அலுவலர் மத்தியிலே நாம் திட்டமிடுதலும் காரியத்தை செய்வதிலும் நேரத்தை செலவழிக்கிறோமே தவிர அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்து காத்திருப்பதில்லை. The next thing that is happening, that God wants us to know that God is on the move then and even now. அடுத்த காரியம் இந்த பெந்தெகோஸ்தே நாளின் காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறது. அந்த நாளிலே தேவன் எப்படி அசைவாடினாரோ அதே போல இப்போதும் அவர் அசைவாடுகிறவராய், கிரியை செய்கிறவராய், நகர்கிறவராய் காணப்படுகிறார். The wave of the Holy Spirit is
bl- uh, uh, blowing through all over the world. ஆவியானுடைய அலைகள் இந்த உலகம் முழுவதும் அசைவாடிக் கொண்டிருக்கிறது. So, as the wave of the Holy Spirit is going through the world, we must learn to ride the wave to go forward. ஆகவே இந்த ஆவியானுடைய அசைவாடுதல் அலைகள் உலகமெங்கும் காணப்படுகிறபடினால அந்த அலைகளுக்கு ஒப்பான விதத்தில் அதோடு கூட இசைந்தோடி நாமும் நகருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். God is at work today. இன்றைக்கும் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். As he has always been doing. எப்போதும் அவர் செய்கிறது போல இப்போதும் அதை செய்து கொண்டிருக்கிறார். My dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, let us ride the wave of the Holy Spirit along to progress in Jesus Christ. அந்த ஆவியானுடைய அசைவாடுதலின் அலைகளோடு கூட நாமும் இசைந்தோடி இயேசுவானவருக்கு மகிமை உண்டாக்கும்படி அதோடு கூட நாம் முன்னேறுகிறவர்களாய் காணப்படுவோம். What is important here is obedience. இங்கு முக்கியத்துவம் வாய்ந்த காரியம் என்னவென்றால் கீழ்ப்படிதல். I am finishing with these words. இந்த வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். You cannot do it by yourselves. உங்களுடைய சொந்த முயற்சிகளாலே உங்களாலே இதை செய்து முடிக்க முடியாது. If we want to finish our life for God's glory here on earth, it must be done through the power of the Holy Spirit. இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை நாம் முடிக்க வேண்டுமானால் நம்முடைய சொந்த பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய பலத்தினாலே இதை நாம் செய்து முடிக்க முடியும். I am not just talking about Christian ministry. வெறும் இந்த கிறிஸ்தவ ஊழியத்தை குறித்து மாத்திரம் இங்கு நான் பேசவில்லை. I'm talking about Christian family. கிறிஸ்தவ குடும்பத்தின் காரியங்களை நான் பேசுகிறேன். I'm talking about if we work outside, it's about our Christian testimony. அதாவது நான் வெளியிலே கிரியை நடப்பிக்கிறதான நம்முடைய கிறிஸ்தவ சாட்சிகளை குறித்து நான் பேசுகிறேன். Whatever we do, we must do it in the power of the Holy Spirit. எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அதை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் மூலமாக நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். We need the anointing of the Holy Spirit. நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அத்தியாவசியமாய் காணப்படுகிறது. We need the power of the Holy Spirit today all the more. முன்பு இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு அநேக விதத்திலே பலமான அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. We need the wisdom of the Holy Spirit to lead us in the right path, in the right way, in the right direction. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியனுடைய பலன் நமக்கு தேவைப்படுகிறது. சரியான விதத்திலே, சரியான வழியிலே, சரியான பாதையிலே, சரியான நோக்கத்திலே நாம் ஓடுவதற்கு. So let us pray and cry to the Lord. ஆகவே ஆண்டவர் அண்டையிலே கதறி நாம் ஜெபிக்க போகிறோம். Lord, be my help today. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் என் உதவியாளராய் இருக்க வேண்டுமே. Holy Spirit of God, Holy Spirit of Jesus, be my help today. பரிசுத்த ஆவியாகிய தேவனே, கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு நீர் என் உதவியாளராய் இருக்க வேண்டுமே. Dear Father, fill me with the empowerment of the Holy Spirit. அன்பின் பிதாவே, அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால இன்றைக்கு என்னை நிரப்புவீராக. I have been grieving the Holy Spirit because of disobedience. ஆண்டவரே, அந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக நான் பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். I have been grieving the Holy Spirit because of my laziness and slumber. என்னுடைய சோம்பலினாலும் நித்திரை மயக்கத்தினாலும் சோம்பேறித்தனத்தினாலும் பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். Teach me to obey the Holy Spirit so that I can advance in you. உண்மையிலே நான் முன்னேறி செல்வதற்கு பரிசுத்த ஆவியானவரே எனக்கு போதித்தருளுவீராக. Lord, I seek your forgiveness today.
ஆண்டவரே, உம்முடைய மன்னிப்பை இன்றைக்கு நான் தேடி வாஞ்சிக்கிறவனாய் காணப்படுகிறேன். Sanctify me and fill me again uh, through your Holy Spirit, by your Holy Spirit to the fullest. ஆண்டவரே, இன்றைக்கு என்னை பரிசுத்தமாக்கி சுத்திகரித்து என்னை முற்றிலுமாக உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். Oh Lord, thank you and I bless you, Lord. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆசீர்வதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மயப்படுத்துகிறோம். I bow before you, Father, Son, and Holy Spirit, in worship and adoration. உம்மை ஆராதிக்கும்படியாக உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து பரிசுத்தாவியாகிய பிதா குமாரன் பரிசுத்தாவினுக்கு முன்பாக திரியேக தேவனுக்கு முன்பாக என் தலைகளை தாழ்த்தி நான் ஒப்பு கொடுக்கிறேன். In Jesus' name we pray. Amen. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.